வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்? இப்போ யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும்? உங்கள் ஹைட் வந்து 160 சென்டிமீட்டர்ஸ் இருக்குன்னா உங்கள் வெயிட் இருக்க வேண்டியது 58லேருந்து 62க்குள்ள. ஸோ இவங்க வந்து 65 இல்லை 68 இருக்காங்கன்னா ஃபியூ கிலோஸ் குறைஞ்சா போகிறோம். 85 இல்லை 90னா டெஃபினட்டாக இவங்க வெயிட் லாஸ்க்கு பிளான் பண்ணணும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறதே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன உணவு எடுத்துக்கிறோம் அதை நோட் பண்ணணும். இந்த நோட் பண்ணால் நம்மளுக்கு தெரிய வரும். டெய்லியுமே 45 மினிட் வாக் பண்ணணும், இல்லை வீட்டில் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எக்ஸசைஸ் பண்ணணும். 7 AM எழுந்துக்கிறோம், டில் 10 PM தூங்குறோம். ஆல்மோஸ்ட் எவ்ரி 2 hours ஏதோ சாப்பிட்டுட்டே வரும். இது தேவையில்லை. வெள்ளரிக்காய், கேரட், தக்காளி, வெங்காயம், கொஞ்சம் கார்ன் வேக வச்சு போடலாம், கொஞ்சம் நட்ஸு போடலாம், இல்லை அதுலேயே கொஞ்சம் மாதுளம் பழம் போட்டுக்கலாம். காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நம்ம வந்து இப்போ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அதை பற்றி பேச போகிறோம். இப்போ யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும்? இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஹைட் வந்து 160 சென்டிமீட்டர்ஸ் இருக்குன்னா உங்கள் வெயிட் இருக்க வேண்டியது 58லேருந்து 62க்குள்ள. ஸோ இவங்க வந்து 65 இல்லை 68 இருக்காங்கன்னா ஃபியூ கிலோஸ் குறைஞ்சா போகிறோம். பட் இவங்க இருக்க வேண்டிய மேக்ஸிமம் வெயிட் 62, பட் இவங்க இருக்கிறது 85 இல்லை 90னா டெஃபினட்டாக இவங்க வெயிட் லாஸ்க்கு வந்து பிளான் பண்ணணும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறதே ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன உணவு எடுத்துக்கிறோம் அப்படின்னு நம்ம வந்து அதை நோட் பண்ணணும். இதை நோட் பண்ணால் நம்மளுக்கு தெரிய வரும். யூஸ்வலாக என்ன ஆகுதுன்னா ஆல்மோஸ்ட் நம்ம முழிச்சிட்டு இருக்கிற டைமில் 7 AM எழுந்துக்கிறோம், டில் 10 PM தூங்குறோம். ஆல்மோஸ்ட் எவ்ரி 2 hours ஏதோ சாப்பிட்டுட்டே வரும். இது தேவையில்லை. நம்ம வந்து ஒரு காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், இதை தவிர வேணும்னா 11 மணிக்கு ஏதாவது ஒரு லைட்டாக சாப்பிட்லாம், 3-4 மணிக்கு லைட்டாக சாப்பிடலாம். பட் எவ்ரி ஹவர் ஆஃப் த டே ஆர் எவ்ரி 2 hours சும்மா பொழுது போகிறதுக்கு நம்ம சாப்பிடக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான கருத்து. அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த டைமில் எந்த உணவு சாப்பிடணும்? பிரேக்ஃபாஸ்டில் ஒரு நிறைய பெரிய 1 கப் 1.5 கப் நம்ம பழம் சாப்பிட்டுட்டு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தால் ஆட்டோமேட்டிக்காக எந்த பிரேக்ஃபாஸ்டாக இருந்தாலும் இட்லி, தோசை, புட்டு, உப்புமா குவான்டிட்டி குறையும். ஸோ அது மாதிரி சாப்பிட்லாம். யாரெல்லாம் எக் சாப்பிடுவீங்களோ, நீங்கள் ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு எக்கை சாப்பிட்டுட்டு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா ஒரு இட்லி இல்லை ஒரு தோசையே அவங்களுக்கு போகும். யார் வெஜிடேரியனோ இவங்க வந்து ஸ்ப்ரவுட் சாப்பிட்லாம், இல்லை சுண்டல் சாப்பிட்லாம். இதை சாப்பிட்டுட்டு அப்புறம் அவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கும் ஹெல்ப் ஆகும். மதிய உணவு, நைட் உணவில் ஒரு 8 inch பிளேட் எடுத்து குவார்ட்டராக டிவைட் பண்ணும். 4 குவார்ட்டரில் 1 குவார்ட்டர் தான் ரைஸ், 1 குவார்ட்டர் பருப்பு, இல்லை எக், ஃபிஷ், சிக்கன், எல்லாம் கிரேவி ஃபார்ம், எண்ணெய் கம்மியாக பண்ணணும், இல்லை சாம்பார், தால், இல்லை அந்த மாதிரி. பன்னீர் கிரேவி பண்ணால் கூட பன்னீரை ஃப்ரை பண்ணாத பாயில் பண்ணி அந்த மாதிரி கிரேவி பண்ணணும். அப்புறம் 2 குவார்ட்டர் வெஜிடபிள். ஸோ நீங்கள் 1 கப் ரைஸ் எடுத்துட்டா 1 கப் தால், இல்லை எக், இல்லை ஃபிஷ், இல்லை சிக்கன், இல்லை சாம்பார், இல்லை ஸ்ப்ரவுட்ஸு, 2 கப் வெஜிடபிள். வெஜிடபிளும் க்ரீன், ஆரஞ்ச், ரெட் இந்த மாதிரி எடுத்துட்டு எண்ணெய் கம்மியாக போட்டு செய்யணும். அதே மாதிரி டின்னர். எல்லாரும் பண்ணுற என்ன தப்புன்னா டின்னரில் காயும் சாப்பிட்றது இல்லை, ப்ரோட்டீனும் சாப்பிட்றது இல்லை. வெறும் இட்லி, தோசை, இல்லை ரைஸ், கர்ட் ரைஸ் இந்த மாதிரி சாப்பிட்டா குவான்டிட்டி ஆஃப் ரைஸ் ஜாஸ்தி ஆகிடும். அதுக்கு பதில் இதே மாதிரி 2 தோசை, இல்லை 1 அடை, இல்லை 2 சப்பாத்தி ப்ளஸ் தால் ப்ளஸ் 2 cups ஆஃப் வெஜிடபிள். காலையில் பண்ணுற வெஜிடபிளே நிறைய பண்ணால் ஃப்ரிட்ஜில் வச்சு ஹீட் பண்ணி நைட் சாப்பிட்லாம். சில பேருக்கு நைட் வெஜிடபிள் பிடிக்காதுன்னா சாலட் சாப்பிட்லாம். வெள்ளரிக்காய், கேரட், தக்காளி, வெங்காயம், கொஞ்சம் கார்ன் வேக வச்சு போடலாம், கொஞ்சம் நட்ஸு போடலாம், இல்லை அதுலேயே கொஞ்சம் மாதுளம் பழம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி சாலட் பண்ணலாம்.
இல்லை வீட்டில் சூப்பு 50% டொமேட்டோ 50% மற்ற காய், பீன்ஸு, கேரட்டு, கீரை, காலிஃப்ளவர், ப்ராக்கலி இந்த மாதிரி போட்டு வேக வச்சுட்டு தண்ணியை பத்திரமா எடுத்துட்டு இதை பீட் பண்ணிடலாம். இதை பீட் பண்ணிட்டு இதை தண்ணி ஊற்றி வச்சுட்டிங்கன்னா இந்த சூப் ஒரு 2 to 3 days அப்படியே சுட வச்சு ஜஸ்ட் சால்ட் அண்ட் பெப்பர், இதில் கார்ன்ஃப்ளவர் கிடையாது, பட்டர் கிடையாது. ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டாங்கன்னா அவங்க டோட்டல் உணவு ஒரு நாளைக்கு 1400 to 1600 கேலரிஸ்குள்ள தாராளமாக இருக்கலாம். ஏன்னா முன்னாடி 2500 கேலரிஸ் கூட சாப்பிட்டுட்டு இருக்கலாம். சில பேர் மீல் ரீப்ளேஸ்மெண்ட் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. மீல் ரீப்ளேஸ்மெண்ட்னா அதுலேயே ஒரு பவுடர் கொடுப்பாங்க, அதை தண்ணியில் ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது. இதை எல்லாரும் அஃபோர்ட் பண்ண முடியுமா? எல்லாருக்கும் ஒத்துக்க முடியுமா? இதெல்லாம் பெரிய கேள்விக்குறி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கே 3 டீஸ்பூன் எண்ணெய் தான் தேவைப்படுது. ஸோ நம்ம இட்லி காலையில் சாப்பிட்றோம், மதிய உணவு நைட் உணவு நம்ம குக் பண்ணுறதுக்கு 2 to 3 டீஸ்பூன்ஸ் தான் உங்கள் உணவில் இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணால் ஹெல்த்தியாக இருக்கலாம். ஏன்னா 1 கிராம் எந்த ஆயில் வேணால் எடுங்க, இல்லை நெய் எடுங்க, இல்லை பட்டர் எடுங்க, 1 கிராம் 9 கேலரிஸ். இதே ரைஸு, பருப்பு 1 கிராம் 4 கேலரிஸ். ஸோ அதனால நம்ம எண்ணெயை ஜாஸ்தி சாப்பிட்டோம்னா வெயிட் ஜாஸ்தி போடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேலே எக்ஸசைஸ் ஒழுங்காக பண்ணணும். மினிமம் 45 மினிட்ஸ் வாக். நிறைய பேர் யோகா பண்ணுறோம் அது போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. யோகா ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு நல்லது, பட் டெய்லியுமே 45 மினிட் வாக் பண்ணணும். இல்லை வீட்டில் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எக்ஸசைஸ் பண்ணணும். டெராபேண்ட், டம்பெல், இல்லை உங்கள் சூரிய நமஸ்காரம், உங்கள் பாடி வெயிட்டே யூஸ் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணுறது சூரிய நமஸ்காரம். பட் சூரிய நமஸ்காரம் 24 to 36 மினிமம் பண்ணாதான் வெயிட் ரிடக்ஷனுக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம கேர்ஃபுல்லாக இருந்தால் வெளியில் சாப்பிட்றத குறைச்சிட்டு, இல்லை வெளியிலேருந்து வாங்கி சாப்பிட்றத குறைச்சிட்டு இருந்தோன்னா ஹெல்த்தியாக இருக்கலாம். இதே பர்மனெண்ட்டாக வெளியில் சாப்பிட்றது, சாண்ட்விச்சஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பிட்ஸா, பர்கர், இல்லை சாலட் கூட வெளியில் சாப்பிட்டிங்கன்னா அதில் நிறைய போடுற சாஸ்லலாம் சர்க்கரை போடுறாங்க. ஸோ இதனால வெயிட் ஏறும். இந்த மாதிரி ஹை ஃபேட் மயோனேஸ் மாதிரி போடுவாங்க, இதனால வெயிட் ஏறும். அதனால் ஜாகிரதையாக இருங்க. முடிஞ்ச அளவு வீட்டில் சாப்பிடுங்க. உங்கள் நார்மல் வெயிட், அதாவது ஐடியல் பாடி வெயிட் நீங்கள் வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எப்பாவது ஒருக்க வெளியில் சாப்பிட்லாம். பட் ரெகுலராக வெளியில் தான் சாப்பிடுவோம், வெளியிலேருந்து தான் உணவு வீட்டுக்கு வந்து வீட்டில் சாப்பிடுவோம், வீட்டில் சமைச்சது ரொம்ப குறைவுன்னா ஆட்டோமேட்டிக்காக வெயிட் போடுவீங்க. ஏன்னா ஒரு சிம்பிள் இட்லி வீட்டில் பண்ணால் 30 கேலரி, வெளியிலேருந்து வாங்கினா 60 to 90 கேலரிஸ். என்ன செய்யும் முறையும் டிஃப்ரெண்ட், அது பண்ணுற அந்த டைப்பு எப்படி பண்ணுறாங்க, என்ன இன்க்ரீடியன்ஸ் போடுறாங்க எல்லாமே டிஃப்ரெண்ட். ஸோ ஒரு இட்லிக்கே இந்த கதைன்னா மற்றதுக்கு என்ன பேசுறது? வீட்டில் நம்ம சப்பாத்தி பண்ணுறதே ஃபுல் கோதுமை வாங்கி அதை அரைச்சி நம்ம சப்பாத்தி பண்ணுறோம். பட் வெளியில் மிக்ஸ் பண்ணலாம், மைதா அண்ட் ஆட்டா, இல்லை அவங்க எடுக்கிற ஆட்டாவில் மைதா மிக்ஸ் கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜாகிரதையாக இருக்கணும். வீட்டில் சப்பாத்தி பண்ணுறதே நம்ம எண்ணெயே போடாத ஹாட் வாட்டர் போட்டு பிசைஞ்சு ஃபுல்கா பண்ணலாம். பட் வெளியில் பண்ணுறதே அவங்க ஃபுல்கா, பராட்டா எல்லாத்துக்குமே ஒரு மாவு யூஸ் பண்ணலாம், அப்போ கேலரி ஏறும். அதனால வெயிட் லாஸ்க்கு பெரும்பாலும் வீட்டில் சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. நார்மல் வெயிட் வந்த அப்புறமானா எப்பாவது வெளில சாப்பிடலாம். இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.